introduction to the income tax, status of the assessee, இன்னொன்று நேச்சர் ஆஃப் இன்கம். இது ரெண்டையும் வச்சு எதெல்லாம் டாக்ஸபிள் வரும். டேக்ஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது வந்து ப்ரோக்ரெசிவ் டாக்ஸேஷன் நேச்சர். ஓகே, ஃபெசிலிட்டிஸும் கவர்மெண்ட்டோட நாட்டுக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் கொடுக்கறதுக்காக இந்த ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியது தான் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே. நேச்சர் ஆஃப் அசஸியில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் இண்டிவிஜுவல், ஓகேவா, அடுத்தது ஹெச்யூஎஃப், அடுத்தது ஃபேர்மு, அடுத்தது கம்பெனி அண்ட் ஆல்சோ ட்ரஸ்ட்டு, ஏஓபி, பிஓஐ, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, இந்த மாதிரி இருக்கு ஒன்றுனா இருக்குது. ஓகே, இண்டிவிஜுவலுக்கு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்து அவங்க இந்தியாவில் ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டாங்கிறத பொறுத்து தான் டேக்ஸ் வருமா வராதாங்கிறது முடிவாகும். ஹாய், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரொடக்ஷன் டு த இன்கம் டேக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிடாமினண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு அசஸியோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஒன்று ஒரு டாப்பிக்கு, இன்னொன்று நேச்சர் ஆஃப் இன்கம். அவர் என்ன இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காரு, அதுக்கு அவர் டேக்ஸ் பே பண்ண, அவர் யார், அவருக்கு என்ன கைண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் இருக்குது இந்தியாவில், அவருக்கு என்னென்ன இன்கம்லாம் டேக்ஸ் பே பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அசஸியோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கணும். ரெண்டாவது என்ன நேச்சர் ஆஃப் இன்கம் இருக்குதுன்னு பார்க்கணும். இது ரெண்டையும் வச்சு தான் அந்த இன்கம் டேக்ஸாக இல்லையா, டேக்ஸபிளாக இல்லையாங்கிறது முடிவாகும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, வேரியஸ் கைண்ட் ஆஃப் அசஸி இருக்காங்க. இண்டிவிஜுவல், ஹெச்யூஎஃப், பார்ட்னர்ஷிப் ஃபார்மு, ட்ரஸ்ட்டு, கம்பெனி, எல்எல்பி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸு. ஸோ வேரியஸ் கைண்ட் ஆஃப் அசஸிஸ் இருக்காங்க. ஸோ எல்லா அசஸிக்கும் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய கண்டிஷன் அவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். அவங்க இந்தியாவில் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்கங்கிறத பொறுத்து அவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் முடிவாகும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ அவங்க என்ன நேச்சர் ஆஃப் இன்கம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. நேச்சர் ஆஃப் இன்கம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான். ஒன்று இந்தியன் இன்கம்மு, இன்னொன்று ஃபாரின் இன்கம். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் எப்படி டேக்ஸ் பண்ணணும், இந்த ரெண்டாவது அந்த ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் எப்படி முடிவு பண்ணுறது, அந்த ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ்க்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது ரெண்டு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஒன்று ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த அசஸி, இன்னொன்று நேச்சர் ஆஃப் இன்கம். இது ரெண்டையும் வச்சு எதெல்லாம் டேக்ஸபிளில் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிடாமினண்ட்டாக இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் யாரை பற்றி ரொம்ப டீப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் தான் மெயின். ஓகேவா? அப்போ ஆப்வியஸ்லி ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவங்களோட ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் எதை வச்சு முடிவாகுதுங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஏன் ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸை ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்க்கணும்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் சொல்லுதுன்னா, நீங்கள் லாஜிக்கலாக ஒன்று யோசிச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக்ஸ் நம்ம ஏன் பே பண்ணுறோம்? ஓகேவா? பிகாஸ் த ஃபெசிலிட்டிஸ் தட் த கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் டு த ஜென்ரல் பப்ளிக். ஜென்ரல் பப்ளிக்கு கவர்மெண்ட் நிறையா ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ்க்கு உண்டான ரெவென்யூவை நம்ம தான் டேக்ஸாக பே பண்ணி ஆகணும். பிகாஸ் எக்கனாமிக்ஸ் படி பார்த்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற டேக்ஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது வந்து ப்ரோக்ரெசிவ் டாக்ஸேஷன் நேச்சர். ஓகேவா? ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ்னால் என்ன? ஆப்வியஸாக கம்மியாக இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்க கம்மியாக டேக்ஸ் கட்டுவாங்க, இல்லை டேக்ஸே கட்ட மாட்டாங்க. அதிகமாக இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்க அதிகமாக டேக்ஸ் கட்டுவாங்க. இதுதான் வந்து ப்ரோக்ரெசிவ் நேச்சர் ஆஃப் டாக்ஸேஷன். அப்போ ஆப்வியஸ்லி பார்த்தோம்னா யாருக்கு டேக்ஸ் எப்படி விதிக்கணும், ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் அது எதுக்காக இதில் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டேக்ஸ் எதுக்காக பே பண்ணுறோன்னு சொன்னோம். எல்லா கவர்மெண்ட்டுக்குமே டேக்ஸ் எதுக்காக கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் கவர்மெண்ட்டு கொடுக்கறதுனால, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷனு, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு, ரோடு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், எலக்ட்ரிசிட்டி, சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டு, வாட்டர் ரிசோர்ஸஸ், இந்த மாதிரி எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் கவர்மெண்ட்டோட நாட்டுக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் கொடுக்கறதுக்காக, இந்த ஃபெசிலிட்டிஸ் அம்யூனிட்டிஸ்லாம் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பணம் வேணும். அந்த கவர்மெண்ட்டுக்கு உண்டான பணம் எங்கேருந்து வரும்? ஆப்வியஸாக டேக்ஸில் இருந்தால் மேஜராக ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அப்போ இந்த டேக்ஸை யார்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறது, எப்படி கலெக்ட் பண்ணுறது, இதில் எதெல்லாம் டேக்ஸ் பே பண்ணக்கூடிய இன்கம், எதுக்கெல்லாம் டேக்ஸ் பே பண்ணணும், எவ்வளோ பே பண்ணணும் பற்றி பேசுகிறதா, ஹோலிஸ்டிக்காக பேசுகிறதா இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அசஸிக்கு உண்டான ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது, அவர் ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியது தான் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே.
ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தராக பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் நேச்சர் ஆஃப் அசஸியில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல். ஓகேவா? அடுத்தது ஹெச்யூஎஃப், அடுத்தது ஃபேர்மு, அடுத்தது கம்பெனி அண்ட் ஆல்சோ ட்ரஸ்ட்டு, ஏஓபி, பிஓஐ, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த மாதிரி ஒன்றுனா இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அதில் ப்ரிடாமினெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஒருத்தருக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தோம்னா இண்டிவிஜுவல். அப்போ இண்டிவிஜுவலுக்கு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்து அவங்க இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடெண்ட்டாங்கிறத பொறுத்து தான் டேக்ஸ் வருமா வராதாங்கிறது முடிவாகும். எந்தெந்த இன்கம்லாம் இவங்களுக்கு டேக்ஸ் வருங்கிறது சப்சிக்வெண்ட்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இண்டிவிஜுவல் ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடெண்ட்டாங்கிறது முடிவாகிறது பார்த்தீங்கன்னா ரெசிடெண்ட்டுங்கிறதுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் ரெசிடெண்ட், அப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா நான் ரெசிடெண்ட். ஆப்வியஸ்லி தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ அப்போ இண்டிவிஜுவலுக்கு அந்த ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடெண்ட் சொல்கிறதுக்கு உண்டான கண்டிஷன் என்ன? ஓகேவா? ஃபஸ்ட்டு கண்டிஷன், மொத்தம் 2 கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலுமே அந்த பர்சன் ரெசிடெண்ட் தான். ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவலுக்கு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு கண்டிஷன், அந்த பர்சன் லாஸ்ட்டு ப்ரீவியஸ் இயரில், அதாவது ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் அந்த பர்சன் 182 டேஸ் அல்லது அதுக்கு மேலே இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பர்சன் இஸ் அ ரெசிடெண்ட். தட்ஸ் ஆல். சிம்பிள் லாஜிக். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷனு? இஃப் இண்டிவிஜுவல் ஸ்டேஸ் இன் இந்தியா ஃபார் அ பீரியட் ஆஃப் 182 days or more during the relevant previous year. ஓகேவா? எந்த வருஷத்துக்காக டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறதை பற்றி பேசுகிறோமோ அந்த வருஷத்தில் அந்த பர்சன் இந்தியாவில் 182 நாட்களோ அதுக்கு மேலான நாட்களோ இருந்திருக்காரு அப்படின்னா அவர் ரெசிடெண்ட். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகேவா? ரெண்டாவது கண்டிஷன். ஓகேவா? சப்போஸ் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சப்போஸ் அந்த பர்சன் இந்தியாவில் 60 நாளுக்கு மேலே ஸ்டே பண்ணியிருக்காரு, 60 days or more, 60 நாளோ இல்லை 60க்கு மேற்பட்ட நாட்களோ ஸ்டே பண்ணியிருக்காரு. அண்ட் ஓகேவா 365 days or more during the preceding 4 previous year together. அதாவது எந்த வருஷத்துக்காக டேக்ஸ் கால்குலேஷனை பற்றி நம்ம பேசுகிறோமோ அந்த வருஷத்தில் அந்த பர்சன் இந்தியாவில் 60 இல்லை அதுக்கு மேலான நாட்களோ இருந்திருந்து அதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு டுகெதராக அந்த 4 வருஷத்தில் எவ்வளோ நாள் இருந்தாரோ அது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது 365 நாளுக்கோ இல்லை அதுக்கு மேலேயோ இருந்திருந்தார் அப்படின்னா ஆப்வியஸ்லி தட் பர்சன் இஸ் அ ரெசிடெண்ட். ஸோ இந்த 2 கண்டிஷன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? தட் பர்சன் ஸ்டேட் இன் இந்தியா ஃபார் அ பீரியட் ஆஃப் 182 days or more. செகண்ட் கண்டிஷன், ஸ்டேட் இன் இந்தியா ஆர் அதாவது 182 days or more அல்லது ஸ்டேட் இன் இந்தியா டியூரிங் ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர். இது செகண்ட் கண்டிஷன். ஸ்டேட் இன் இந்தியா டியூரிங் ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர் ஃபார் 60 days or more அண்ட் 365 days or more டியூரிங் 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர். இந்த ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி 4 வருஷத்தில் 365 நாள் டுகெதராக 4 வருஷத்துக்கும் சேர்த்து 365 நாள். இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலும் ஆப்வியஸ்லி தட் பர்சன் இஸ் அ ரெசிடெண்ட். ரைட்டா? ஓகேவா? இப்போ இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? எக்ஸப்ஷன்ஸ்னால் என்ன மீனிங்னா, ரெசிடெண்ட்டுக்கு நிறையா விதமான இன்கமுக்கு வந்து டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும், நான் ரெசிடெண்ட்டுக்கு நிறையா விதமான இன்கம் டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகாது. அப்போ கவர்மெண்ட்டோட பாயிண்ட் என்னவாக இருக்கும்? முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ரெசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நிறையா டேக்ஸ் வரும். அதனால் கண்டிஷன்ஸே நீங்கள் கவனித்து பாருங்கள். ஓகேவா? இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கூட அவங்க ரெசிடெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாத்தையுமே இந்த 2 கண்டிஷனுக்குள்ளே கவர் பண்ண முடியுமான்னு தான் கவர்மெண்ட் பார்ப்பாங்க, ஆக்ட் பார்க்குது. ஓகேவா? அந்த இனாம் ஆப்வியஸ்லி அப்படின்னா தானே கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரெவன்யூ வரும், மக்களுக்கு நிறைய செய்ய முடியும். ஓகேவா? திஸ் இஸ் த கான்செப்ட் பிஹைண்ட் திஸ் 2 ப்ரொவிஷன்ஸ். இந்த கண்டிஷன் 2 கண்டிஷனில் இருக்கிறது. அப்போ இந்த 2 கண்டிஷனில் சில எக்ஸப்ஷனும் கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க எக்ஸப்ஷனுங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன். இந்த கண்டிஷன் உங்களுக்கு அப்ளிகபிள் இல்லைப்பா, ஓகேவா, இந்த கண்டிஷனை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் ஆர் ரிலாக்ஸேஷன் யாருக்கு கொடுக்கும்? கவர்மெண்ட்டு இந்தியன் சிட்டிசனுக்கு தான் கொடுக்குது. ஓகேவா? இந்தியன் சிட்டிசன் ஆர் அ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஓகேவா? இந்த 2 பேர்த்துக்கும் இந்தியன் ஆரிஜினுக்கோ அல்லது இந்தியன் சிட்டிசனுக்கோ இந்த ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இந்தியாவை சார்ந்தவங்களுக்கு இந்த ரிலாக்ஸேஷன். ஓகேவா? என்ன ரிலாக்ஸேஷன்? ஃபஸ்ட்டு, இந்தியன் சிட்டிசன் லெஃப்ட் டு அப்ராட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? ஒரு இந்தியன் சிட்டிசன் அவரோட வேலைக்காக அவர் வந்து அப்ராட் போகிறாரு அப்படின்னா ஓகேவா அவருக்கு இது அப்ளிகபிள் ஆகும். 1. ஃபஸ்ட்டு ரிலாக்ஸேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் சிட்டிசன் யாராவது அப்ராடு வேலைக்காக போகிறாங்க அப்படின்னாவோ அல்லது
க்ரூ மெம்பர் ஆஃப் அ இந்தியன் ஷிப்பு. இந்தியன் ஷிப்பில் ஒரு க்ரூ மெம்பராக இருக்கிறாங்க, அந்த ஷிப்பில் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறாங்க அப்படின்னா அண்ட் தட் ஷிப் லீவ்ஸ் இந்தியா அப்படின்னா இந்த 2 பர்சனுக்கும் ஓகேவா லீவிங் இந்தியா. ஸோ இந்த 2 பர்சனும் யார் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸேஷன் யார் கவர் ஆகுறாங்கன்னு சொன்னாங்க, இந்தியன் சிட்டிசன் லெஃப்ட் அப்ராட் லீவிங் இந்தியா ஃபார் த பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அல்லது ஓகேவா க்ரூ மெம்பர் ஆஃப் எ இந்தியன் ஷிப் லீவிங் இந்தியா. ஓகேவா க்ரூ மெம்பர் ஆஃப் இந்தியன் ஷிப் லிவிங் இந்தியா. இந்த பர்சனுக்கு இந்த 2ல் ஏதாவது ஒரு பர்சனாக இருந்தாலும் ஓகேவா இந்த பர்சனுக்கு நம்ம சொன்னதில் மேலே 2 கண்டிஷன் சொன்னோம், 182 days ஆர் மோர் ஆர் 60 days அண்ட் 365 days ஆர் மோர்னு சொல்லி 2 கண்டிஷன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கும் ஓகேவா கரெக்டாக. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு 182 days மட்டும்தான். அப்போ இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நான் இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் அப்ராடே போனதில்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு அசஸ்ஸி அப்ராடே போனதில்லை, அவர் காலேஜ் முடிக்கிறார் ஓகேவா, காலேஜ் முடித்தோடனே ஒரு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டோ இல்லை அவர் ஏதாவது என்ட்ரி அட்டன் பண்ணுறாரு, என்ட்ரி அட்டன் பண்ணிவிட்டு அவர் சப்போஸ் வேலை வந்து அவருக்கு வந்து அப்ராடில் கிடைக்குது அப்படின்னா அவர் ஆஃபீஸில் என்ன பண்ணுவார், இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாருன்னா அவர் மூவ் பண்ணுவார் ஓகேவா. அப்போ அவர் மூவ் பண்ணுறப்ப நீங்கள் லாஜிக்கலாக ஒன்று யோசிச்சு பாருங்கள், சப்போஸ் அவர் செப்டம்பருக்கு முன்னாடியே மூவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க ஓகேவா, ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 6 நாள் செப்டம்பருக்குள்ளேயே மூவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க ஓகேவா. அப்போ 180 நாள் கூட கவர் ஆகலை அப்படின்னா ஆப்வியஸாக அவர் வந்து நான் ரெசிடென்ட் தான், ரெசிடெண்ட்டாக அவர் கவர் ஆக மாட்டார். ஏன்னா அங்கே 2 கண்டிஷன் நம்ம சொல்லியிருந்தோம். என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு 182 days ஆர் மோர் ஆர் 60 days ஆர் மோர் அண்ட் 365 days மோர் டியூரிங் த 4 years ஓகேவா. இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலும் ரெசிடென்ட்னு சொன்னோம். நான் தான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா. பட் இந்தியன் சிட்டிசனாக இருந்து ஃபாரினில் ஏதாவது வேலை கிடைக்குதுன்னு சொல்லி கிளம்புறோம் அப்படின்னா நான் அந்த வருஷத்தில் 182 days ஆர் மோர் மேலே இல்லை, அதாவது அப்போ லெஸ் தென் 182 daysக்கு கீழே 181 days அல்லது அதுக்கு கீழே இருந்தேன் அப்படின்னா நான் நான் ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் கிடையாது ஓகேவா. அப்போ நான் ரெசிடென்ட் கிடையாதுரா, நான் ரெசிடென்ட்ரா. அப்போ ஆப்வியஸ்லி ஐ எம் அ நான் ரெசிடெண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். இந்த நான் ரெசிடென்ட் ஏன் ட்ரீட் பண்ணுறோங்கிறதெல்லாம் சப்சிக்வெண்ட்டாக பார்ப்போம். இப்போதைக்கு இவர் நான் ரெசிடென்ட் யார், இந்தியாவிலேருந்து இந்தியன் சிட்டிசன் இந்தியாவிலேருந்து ஒரு வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லி வெளியே போகிறாருனாவோ ஓகேவா, இல்லை க்ரூ மெம்பர் ஆஃப் இந்தியன் ஷிப்பாக இருந்து அந்த ஷிப் இந்தியாவை விட்டு வெளியே போகுது அப்படின்னா நான் இந்தியாவில் 182 days ஆர் மோர் இருந்தால் மட்டும்தான் ரெசிடெண்ட், இல்லாத பட்சத்தில் நான் ரெசிடென்ட் தான். இதுதான் எக்ஸப்ஷனில் ஃபஸ்ட்டு ஓகேவா. ரெண்டாவது எக்ஸப்ஷன் என்னென்னு பார்க்கலாமா. ரெண்டாவது, இந்தியன் சிட்டிசன் ஆர் அ பர்சன் ஆஃப் அ இந்தியன் ஆரிஜின் ஹூ விசிட்ஸ் இந்தியா. இந்தியன் சிட்டிசனோ இல்லை இந்தியன் ஆரிஜினோ ஓகேவா. இந்தியன் ஆரிஜினா என்னென்னு நான் சொல்கிறேன். இந்தியன் ஆரிஜின்னா ஒன்றும் கிடையாது, இந்தியன் சிட்டிசன் தெரியும் ஓகேவா. இந்திய குடியுரிமை உள்ள பர்சன் தான் இந்தியன் சிட்டிசன் ஓகேவா. இன் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னா அந்த பர்சனோட அப்பாவோ ஓகேவா இல்லை பேரண்ட்ஸோ இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸோ ஓகேவா, பெற்றோர்களோ இல்லை அவங்களோட மூதாதையர்களோ யாராவது அன்டிவைடட் இந்தியாவில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ரைட்டா. நான் இந்தியன் சிட்டிசன் கிடையாது, பட் என்னோட பேரண்ட்ஸோ என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸோ எய்தர் எந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மேட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை பேட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி. மேட்டர்னா அம்மா வழி சொந்தம், அம்மாவோட அப்பா அம்மா இல்லாட்டி அப்பாவோட அப்பா அம்மா, இவங்க யாராவது ஒருத்தர் இந்தியாவில் அன்டிவைடட் இந்தியா, நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல தெளிவாக சொல்ல வேண்டியது அன்டிவைடட் இந்தியா ஓகேவா. அன்டிவைடட் இந்தியாவாக இருந்தாங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு பேர் தான் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஜஸ்ட் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ சொன்னோம் ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு ரெசிடென்ஷியல் கண்டிஷனில் 2 மெயின் கண்டிஷன் பார்த்துட்டோம் ஓகேவா. எக்ஸப்ஷனில் மொத்தம் 3ன்னு சொன்னோம். அந்த 3ல் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். இந்தியன் சிட்டிசன் அந்த எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காகவோ அவர் வந்து அப்ராட் போகிறாரு அப்படின்னாங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. இப்போ ரெண்டாவது பாயிண்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னது, இந்தியன் சிட்டிசன் ஆர் அ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் விசிட்ஸ் இந்தியா ஓகேவா. இந்தியன் சிட்டிசன் ஃபாரின்லேருந்து இங்கே வர்றவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம். ஃபாரின்லேருந்து இங்கே வர்றவங்க இந்தியன் சிட்டிசனாகவும் இருக்கலாம் இல்லை பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினாகவும் இருக்கலாம். ஃபாரினில் செட்டில் ஆகிருப்பாங்க, இவங்க எல்லாருமே இங்கே இருந்திருக்கலாம் ஓகேவா. அவங்க அப்பா அம்மா இங்கே இருந்திருக்கலாம், அவர் எப்பயோ போய் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிருப்பார், அவர் ரிட்டர்ன் வராரு, அந்த மாதிரி பர்சன் ஓகேவா. ஸோ இந்தியன் சிட்டிசன் ஆர் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஹூ விசிட்ஸ் இந்தியா டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் ஹேவிங் டோட்டல் இன்கம், அவங்களோட
டோட்டல் இன்கம் ஓகேவா ஃபாரின் சோர்ஸ்லேருந்து வந்த இன்கம் இல்லை ஓகேவா, ஃபாரின் சோர்ஸ்லேருந்து வராத இன்கம், அதாவது இந்தியன் இன்கம் ஓகேவா, இந்தியன் இன்கம் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா ஓகேவா, அதாவது ஃபாரின்லேருந்து வரக்கூடிய இந்தியன் சிட்டிசன் ஆர் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஹூஸ் டோட்டல் இன்கம் ஃபாரின் இன்கம் இல்லாத டோட்டல் இன்கம் ஓகேவா, அதை சேர்த்தாத டோட்டல் இன்கம் 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தது அப்படின்னா அவங்க அவங்களுக்கு 2 கண்டிஷன் ஓகேவா, 182 நாள் 182 days or more during the previous year or 120 days or more during the previous year and 365 days or more during the 4 preceding previous year ஓகேவா. இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கூட அவங்க ரெசிடென்ட் தான். அப்போ இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நான் ரெசிடென்ட் தான் ஓகேவா. அப்போ லாஜிக்கலாக ஒன்று யோசிச்சு பாருங்கள், அதாவது இந்த இடத்துல நம்ம தெளிவாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்சன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் தான் நம்ம சொல்கிறோம், என்ன 182 டேஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் சொல்கிறோம். அப்போ ஆப்வியஸாக நான் இது நாள் வரைக்கும் ஃபஸ்ட்டு எக்ஸப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இது நாள் வரைக்கும் நான் இந்தியா விட்டு வெளியவே போகலை ஓகேவா. அப்படிங்கிற சினாரியோவில் மேலே சொன்ன 2 கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே எனக்கு செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிரும், கண்டிப்பாக இந்தியா விட்டு வெளியவே போகல ஓகேவா. அப்படிங்கிறப்ப 60 நாள் இந்தியாவில் இருந்திருக்கிறேன், ப்ரீவியஸ் இயரில் 365 days ஆர் மோர் டியூரிங் 4 preceding previous year. நான் இந்தியா விட்டு வெளியவே போகலங்கிறப்ப 4 வருஷமும் நான் இந்தியாவில் தான் இருந்திருப்பேன் ஓகேவா. அப்போ 4 வருஷம் ஃபுல்லாகும் ஓகேவா. 4 வருஷம் ஃபுல்லாக சேர்த்துனீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 நாளுக்கு மேலே இந்தியாவில் தான் இருந்திருப்பேன் எல்லா நாளுமே கரெக்டாக. 365 into 4 ஓகேவா. பட் கண்டிஷன் சொல்கிறதே 60 days ஆர் மோர் அண்டு 365 days ஆகும். அந்த கண்டிஷனை இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆப்வியஸாக இந்தியன் சிட்டிசனுக்கு அப்ராடுக்கு போகிறவங்க ரெசிடெண்ட்டாக ட்ரீட் பண்ணப்படுவாங்க, அவங்களுக்கு பாதிப்பாக இருக்கும் ஓகேவா. அப்போ இந்தியன் சிட்டிசன் அப்ராட் போகிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. அவங்களே இந்தியாவை விட்டு வேலைக்காக வெளியில் போகிறாங்க, ஃபேமிலிலாம் விட்டு போகிறாங்க, கஷ்டப்படுறாங்க, அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு மேற்கொண்டு எந்த விதமான சுமையும் அதனாலையும் வரக்கூடாதுங்கிறதுனால அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் ரெசிடெண்ட்டாகவே வச்சுக்கலாங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸப்ஷன் இந்த இடத்துல வந்திருக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகேவா. ஸோ அப்படிங்கிற சினாரியோவில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகேவா ஒரு ரிலாக்ஸிங் கண்டிஷன் தான். இந்தியன் சிட்டிசன் அப்ராட் விட்டு வெளியே போகிறாங்கிறதுக்காக அவங்கள வந்து ரெசிடெண்ட்டாக ட்ரீட் பண்ணாமல் இருக்கணும். 182 டேஸ்க்கு மேலே இருந்தீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, அது ரெசிடெண்ட்டாங்கிறது முடிஞ்சுது ஓகே ஒன்று. பட் அட் த சேம் டைம் இந்தியன் சிட்டிசன் ஹூ விசிட்ஸ் இந்தியா ஆர் இந்தியன் சிட்டிசன் ஆர் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஹூ விசிட்ஸ் இந்தியா ஹூஸ் டோட்டல் இன்கம் எக்ஸீடிங் 15 lakhs, ஃபாரின் இன்கம் இல்லாத டோட்டல் இன்கம் எக்ஸீடிங் 15 lakhs. அப்போ அவங்களுக்கு 2 கண்டிஷனில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கூட அவங்க ரெசிடென்ட். 2 கண்டிஷன் என்ன அவங்களுக்கு மட்டும், இந்த செகண்ட் எக்ஸப்ஷனில் இருக்கிற இந்த பர்சன் 15 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்க ஓகேவா, அதாவது 15 லட்சம் இன்கம்க்கு மேலே இருக்குது, அந்த இன்கமில் ஃபாரின் இன்கம் சேர்த்தாமல் 15 லட்சத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா 2 கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஒன்று 182 days ஆர் மோர் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் ஆர் 120 days or more during the relevant previous year and 365 days or more during the 4 preceding previous year. அப்போ அவங்க எந்த வருஷம் வர்றாங்களோ அந்த வருஷம் 182 days or moreக்கு மேலே இருந்தாவோ அல்லது 120 days தான் இருந்திருக்காங்க, ஆனால் அதுக்கு முந்தின 4 வருஷத்தில் 365 நாளுக்கு மேலே இருந்திருக்கிறாங்க அப்படின்னா அப்போ ஆப்வியஸ்லி தட் பர்சன் இஸ் அ ரெசிடெண்ட் ஓகேவா. இது செகண்ட் எக்ஸப்ஷன்ஸ். மூணாவது எக்ஸப்ஷன் ஓகேவா, இது செகண்ட் எக்ஸப்ஷனோட இன்னொரு வேர்ஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மேலே சொன்னோம் இல்லையா, யாரை சொன்னோம் செகண்ட் எக்ஸப்ஷனில் யாரை சொன்னோம், இந்தியன் சிட்டிசன் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஹூ இஸ் ஹேவிங் இன்கம் எக்ஸப்ட் ஃபாரின் இன்கம் 15 lakhs. ஃபாரின் இன்கம் இல்லாமல் இந்தியன் இன்கம் மட்டுமே 15 lakhsக்கு மேலே இருக்கிறவங்களுக்குன்னு சொன்னோம் ஓகேவா. அப்போ 15 lakhsக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் 182 days ஆர் மோர் டியூரிங் த ரெலவென்ட் ப்ரீவியஸ். நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ ஃபாரின் கம்பெனி தலைமைக்கு கேட்டது தாம்பார அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அப்போ ஃபஸ்ட் எக்ஸப்ஷனும் தேர்ட் எக்ஸப்ஷனும் ஒன்று தான், மோரார்லெஸ் ஒன்று தான். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், இந்தியன் சிட்டிசன் வெளியே போகிறாங்க அப்படின்னா, இந்தியன் சிட்டிசன் அவங்க வேலை பர்பஸாக வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிஷன் 182 days ஆர் மோர் இந்தியாவில் இருந்தால் மட்டும்தான் ரெசிடென்ட் ஓகேவா. அண்ட் ஆல்சோ தேர்டு கண்டிஷன் என்ன சொன்னோம், இந்தியன் சிட்டிசன் ஆர் அ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஹூ இஸ் கம்மிங் பேக் டு இந்தியா ஓகேவா, ஹூ விசிட்ஸ் இந்தியா அண்ட் ஹேவிங் இன்கம் லெஸ் தென் 15 lakhs. அதாவது மேலே சொன்ன செகண்ட் பர்சன் இல்லாதவங்க, செகண்ட் பர்சன் யாருன்னு சொன்னோம், இந்தியன் இன்கம் மட்டுமே 15 lakhsக்கு மேலே இருந்ததுன்னா, அதாவது ஃபாரின் இன்கம் சேர்த்தாமல் இந்தியன் இன்கம் மட்டுமே மேலே 15 lakhsக்கு மேலே இருந்ததுன்னா செகண்டு. அது இல்லாதவங்க யார்? அப்போ இந்த 3 கான்செப்டையும் நீங்கள் வச்சு பார்க்கும்போது நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள் ஓகேவா. இந்தியன் சிட்டிசனுக்கு, அதுவும் அதிகமாக ஏர்ன் பண்ணாத இந்தியன் சிட்டிசனுக்கு
ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணுங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு அப்படி தான் தோணுது. உங்களுக்கு வேறு ஏதாவது இல்லை சார் எனக்கு இப்படி ஒன்று தோணுது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா, இந்த ஒப்பீனியன்லேருந்து வேறு டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியன் இருந்ததுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் எக்ஸப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதை சிம்பிளாக ப்ரிசைஸாக ஒரே இதாக சொல்லிடலாமா? ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு பார்க்குறோம்? ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்குறோம். யாருக்கு பார்க்குறோம்? இண்டிவிஜுவலுக்கு பார்க்குறோம். இண்டிவிஜுவலுக்கு ரெசிடென்ஷியல் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 ப்ரைமரி கண்டிஷன்ஸ் வருது. 2 ப்ரைமரி கண்டிஷன்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு, a person who stayed in India during the relevant previous year for a period of 182 days or more. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், who stayed in India 60 days or more during the relevant previous year and 365 days or more during preceding 4 previous years. ஓகேவா? இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை, ரெண்டில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கூட ரெசிடென்ட். ஓகேவா? இப்போ இந்த ரூலுக்கு ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது? 3 எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, இந்தியன் சிட்டிசன் who leaving India to abroad for the purpose of employment or crew member of an Indian ship லீவிங் இந்தியா. ஓகேவா? இந்த 2 பர்சனுக்குமே ஓகேவா அப்போ அவங்க 182 days ஆர் மோர் இருந்தால் மட்டும்தான் ரெசிடெண்ட். ஓகேவா? 1. ரெண்டாவது, இந்தியன் சிட்டிசன் ஆர் அ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஹூ விசிட்ஸ் பேக் இந்தியா அண்ட் ஹூஸ் இன்கம் இஸ் கிரேட்டர் தென் 15 lakhs ஃப்ரம் இந்தியன் சோர்சஸ். இந்தியன் இன்கம்லேருந்து 15 லட்சத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு 2 கண்டிஷன். என்னது? 182 days ஆர் மோர் ஆர் ஃபஸ்ட்டு கண்டிஷன் 182 days or more during the relevant previous year. அடுத்த கண்டிஷன், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அடுத்த கண்டிஷன் பார்க்கலாம். என்னது? 120 days or more during the relevant previous year and 365 days or more during the 4 preceding previous year. இந்த 2 கண்டிஷன் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலும் அந்த இந்தியன் இன்கம்லேருந்து 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசனாவோ இல்லை பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினாவோ இருந்தாங்கன்னா அவங்க ரெசிடெண்ட்டாக ட்ரீட் பண்ணப்படுவாங்க. இது 2வது. 3வது, சப்போஸ் அந்த மாதிரி 15 லட்சம்லாம் எதுவும் இல்லை சார், அப்ராடில் தான் வேலை செய்கிறோம், இங்கே எந்த விதமான இன்கமும் கிடையாது, அப்படியே இன்கம் இருந்தாலும் அது 15 லட்சத்துக்கு மேலே கிடையாது அப்படிங்கிற பர்சனுக்கு, அதாவது இந்தியன் சிட்டிசனாவோ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினாவோ இருந்தாங்கன்னா, அப்படி 15 லட்ச ரூபாய்க்கு மேலே இந்தியாவில் ஏர்ன் பண்ணாதவங்களா இருந்தாங்கன்னா, ஹூ விசிட்ஸ் இந்தியா ஃபார் அ பீரியட் ஆஃப் 182 days ஆர் மோர், இந்தியாவில் 182 daysக்கு மேலே இருந்தாங்கன்னா தான் அவங்க ரெசிடென்ட். அப்படி இல்லாத பட்சத்தில் ரெசிடென்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பெர்டைனிங் டு இண்டிவிஜுவல். ஓகேவா?